இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ரீசெண்டாக சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக ஒரு சில டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் கொஷினை ரீட் பண்ண உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஈஸியான 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ப்ராபபிலிட்டி, ரேஷியோ, அனாலஜி. வெல்கம் டு ஆல். General aptitude classes for UPSC, CSER, NET, SET, GET examination. This is MP sir at New Delhi. First question, simplification topic. Dividing 60 by half and adding half of 40 yields. 60 half ஆல் டிவைட் பண்ணி வர வேல்யூவோட 40 ஓட half ஆட் பண்ண சொல்கிறாங்க. கொஸ்டின் ரொம்ப ஈஸி, பட் ஆனால் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. வர்ற ஆன்சர் 50 100 70 140 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா, டிவைடிங் 60 by half அப்படின்னும் போது 60 divided by half 30, ஆடிங் half of 40 போது 40 divided by 2 20, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறாங்க. ஆடிங்கிறதுனால 50. ஸோ ஆப்ஷன் ஏ 50 இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு போட்டுருவாங்க. பட் ஆனால் 50 ரைட் ஆன்சர் கிடையாது. அந்த ஒரு சின்ன ட்ரிக் இருக்குன்னு இல்லைங்களா, அது என்னன்னா, டிவைடிங் 60 by half அப்படின்னா 60 டிவைட் பை ஆஃப்னு அர்த்தம். ஒரு வேல்யூக்கு கீழே ஒரு டிவைட் பை இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, சேம் ஆப்ரேஷன் 60 டிவைட் பை 1 16 போடலாம். பட் அதுக்கு கீழே இன்னொரு டிவிசிபிளில் இன்னொரு ஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா, இன்னொரு வேல்யூ இருந்ததுன்னா, கீழே இருக்கிற வேல்யூ மேலே போகும்போது கீழே டிவிசிபிள் இருக்கிறது மேலே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 60 into 2 டிவைட் பை 1, 60 into 2 120 டிவைட் பை 1, எது எனிதிங் டிவைட் பை 1 சேம் நம்பர், ஸோ 120. இங்கே சேம் அதே 20 வேல்யூ தான். 40 டிவைட் பை 2 20 ப்ளஸ் 120 ப்ளஸ் 20 140 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி 140 இஸ் த ரைட் ஆன்சர். பட் ஏன் இந்த இடத்துல மட்டும் 1/2 இந்த இடத்துல வெறும் 2 போட்டிருக்கோம் அப்படின்னா, டிவைடிங் 60 by half, 60 half ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆடிங் half of 40, 40யோட half ஆட் பண்ணால் போதுன்னு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டிவைட் கொடுக்கல, இந்த இடத்துல டிவைடிங்ன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன ட்ரிக்குன்றது இதுதான். ஒரு வேல்யூக்கு கீழே ஒரு வேல்யூ இருந்தால் அப்படியே டிவைட் ஆகிடும். பட் அதுக்கு கீழே இன்னொரு வேல்யூ இருந்ததுன்னா டிவிசிபிள் மேலே போய் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஓகேங்களா? இந்த சின்ன ட்ரிக் தெரிஞ்சால் 10 செகண்ட்ஸில் போடக்கூடிய ஒரு நார்மலான சம் தான் இது. செகண்ட் கொஸ்டின், பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து, தேர் இஸ் ஆன் இன்க்ரீஸ் ஆஃப் 30% in the number of people coming to a theatre after reducing the entry fee by 25% per person, how much change is expected in the total earning? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தேட்டர் இருக்குது, அந்த தேட்டரோட என்ட்ரி ஃபீயை 25% per person, ஒவ்வொரு பர்சனுக்கும் தேட்டரோட என்ட்ரி ஃபீ டிக்கெட்லேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறமா நார்மலாக வர பீப்புளோட 30% பீப்புள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பீப்புள் வந்தப்போ இருக்கிற கலெக்ஷனுக்கும் இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா பீப்புள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இருக்கிற கலெக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அந்த ஏர்னிங்கில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கா, 2.5% டிக்ரீஸ் ஆகிருக்கா, நில்லுன்னா சேம் அமௌண்ட்டு தான் வந்திருக்கா, இல்லை 7.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கலெக்ஷன்ஸில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, டிக்கெட் ஃபீயை குறைச்சி பீப்புள் நிறைய வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் வர கலெக்ஷனும் இதுக்கு முன்னாடி நார்மலாக பீப்புள் வரும்போது இருக்கிற கலெக்ஷனும் சேமாக எவ்வளோ வேரியேஷன்ஸ் வருதுன்ற கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ பீப்புள் வந்தாங்கன்றது தெரியாது, டிக்கெட் எவ்வளோக்கு விற்றாங்கன்றதும் தெரியாது. ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வேல்யூ தெரியலையோ அது எல்லாத்தையுமே 100ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? 100ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜோட பேசிக் ஃபார்முலாவே அதுதான். வேல்யூஸ் தெரியலன்னா அதை 100ன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஃபீஸு, இன்னொன்று பீப்புளு, ஃபைனலாக அமௌண்ட். ஃபஸ்ட்டு எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 25% ஒரு பர்சனுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ 100ன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோன்னு தெரியாத வேல்யூ 100 ருபீஸ்லேருந்து 25 ருபீஸ் 25% கம்மி பண்ணிட்டாங்கன்னா 75 வரும். ஓகேங்களா? 100 - 25 75. அதே மாதிரி பீப்புள் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ எவ்வளோ பீப்புள்னு தெரியாதது 100ன்னு வச்சுக்கோங்க. 30% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 130. ஓகேங்களா? ஸோ இப்போ பர் பர்சனுக்கு 100 ருபீஸ் ஃபீஸ், டோட்டலாக 100 பீப்புள் வந்திருக்காங்க அப்படின்னா 100 × 100 10,000 ஒரு டேக்கு கலெக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபீஸை 25% குறைச்சதுக்கப்புறம் 75 ருபீஸ் ஃபீஸுன்னு, பீப்புள் 30% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 130 பீப்புள் எக்ஸ்ட்ரா வராங்கன்னும் போது 75 × 130 9,750. ஸோ ஃபஸ்ட்டு
ஆரம்பத்தில் 10,000 rupees per day கலெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ ஃபீஸ் ரிடியூஸ் பண்ணி பீப்புள் நிறைய வர ஆரம்பிச்சப்பறம் 9,750 தான் கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ 250 rupees இதுலேருந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் 250 rupees கம்மியாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்மியாக வந்திருக்கு அப்படின்னும் போது டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே 2.5% இன்க்ரீஸ், 2.5% டிக்ரீஸ், 7.5% இன்க்ரீஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ்ன்ற வேல்யூ கிடையாது, ஏன்னா வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? நில்லுன்றதும் கிடையாது. ஸோ 2.5%, 7.5%. இந்த 250-ஐ பர்சன்டேஜாக மாற்றணும். கொடுத்துருக்குற நம்ம 100%ன்றது 10,000ங்களா? 100% வேல்யூன்றது 10,000 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? 100%ன்றது 10,000. இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணிட்டோம்னா 1%ன்றது 100 rupeesனு வந்துடும். அப்போ 250ன்றது 2.5%. ஓகேங்களா? ஸோ 2.5% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பக்கத்துலேயே 2.5% இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஷேட் பண்ணும்போது டக்குன்னு 2.5%க்கு தான் மைண்டு போய் ஆப்ஷன் ஏ ஷேட் பண்ணிடுவாங்க. அப்படின்றதுனால ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவான்றதுக்காக ஆப்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஏபி பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. 1000லேருந்து 9,750, 250 குறைஞ்சிருக்குன்றதுனால 2.5% டிக்ரீஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட், ப்ராபபிலிட்டி டாபிக். A box contain 20 black, 22 white, 24 red socks. ஒரு பாக்ஸில் 20 black color, 22 white color, 24 red socks இருக்குன்றாங்க. If a box drawn socks at random 1 by 1 without looking. அந்த பாக்ஸில் இருந்து என்ன கலர்னு நம்ம பார்க்காம 1 by 1 ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது what is the minimum number of socks she must pick to certain having at least one pair of black socks? என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் நிறைய கலரில் சாக்ஸஸ் இருக்குது அப்படின்றாங்க. 20 பிளாக்கு, 22 ஒயிட்டு, 24 ரெட் சாக்ஸ் இருக்குது. அதுலேருந்து 1 by 1 நீங்கள் பார்க்காம ரேண்டமாக வித்தவுட் லுக்கிங் ரேண்டமாக பிக் பண்ணும்போது அதில் அட்லீஸ்ட் 1 pair ஆஃப் பிளாக் சாக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன? 39, 47, 44 இல்லை 48? இந்த அட்லீஸ்ட்ன்ற வேர்டு தான் இதில் கீவேர்டு. அட்லீஸ்ட்னா மினிமம்னு அர்த்தம். ஓகேங்களா? அட்லீஸ்ட், அட்மோஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற வேர்டு எல்லாமே இதில் கீவேர்டு, ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பாக்ஸில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பாக்ஸில் 20 பிளாக்கு, 22 ஒயிட்டு, 24 ரெட்டு, டோட்டலாக 20, 40, 60 பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு. பிளாக் கலர் சாக்ஸ் மட்டும் நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? பிளாக் இல்லாமல் நான் பிளாக்காக இருக்கிற மற்ற 2 சாக்ஸையும் ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துடணும். நான் பிளாக் சாக்ஸ் முதல்ல வெளியில் எடுத்துடணும். 22 ஒயிட்டு ப்ளஸ் 24 ரெட்டு, 46 சாக்ஸ் மொத்தமாக வெளியில் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எடுக்கிற எல்லாமே கன்ஃபார்மாக பிளாக் தானே. ஸோ இதுக்கப்புறம் எடுக்கிற எல்லாமே பிளாக் தான். மெஜாரிட்டிஸ் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 46க்கு அப்புறம் எடுக்கிற எல்லாமே பிளாக்ன்றதுனால 46க்கு அப்புறம் எடுக்கிற 47 பிளாக் அப்படின்றதும் ரைட் ஆன்சர் அப்படின்னு 47 டிக் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் 1 pair. 1 pairன்னா 2 சாக்ஸ், 2 சாக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக 2 இருக்கணுன்றதுனால 46ஓட 2 ஆட் பண்ணால் என்ன வரும்? 46ஓட 2 ஆட் பண்ணால் 48. ஆப்ஷன் டி 48 இஸ் த ரைட் ஆன்சர். எப்படின்னு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நான் பிளாக் சாக்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடுறோம். 22 ஒயிட்டு, 24 ரெட்டு வெளியில் எடுத்துட்டா 46 சாக்ஸ் எடுத்துட்டா இதுக்கப்புறம் இருக்க எல்லாமே பிளாக் தான். அதுலேருந்து அட்லீஸ்ட் 1 pair அப்படின்னு சொன்னதுனால மினிமம் 2 சாக்ஸ் எடுத்தாலே போதுன்றதுனால 46 + 2 48. ஏன்னா மொத்தமாக வெளியில் எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே பிளாக்ன்றதுனால அந்த 2 மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஆப்ஷன் டி 48 இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி in a college are in the ratio 2:3:4. What will be the respective ratio if the seats for each subject are increased by 50%? இது ஒரு ரேஷியோ டைப் கொஸ்டின். ரேஷியோனா ஒன்றும் இல்லை, மடங்குன்னுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு புக்கு நீங்கள் 100 rupeesனும் இன்னொரு புக் 200 rupeesனு வாங்குறீங்கன்னா இதோட ரேஷியோ 1:2. ஓகேங்களா? 1 × 100 இல்லைனா டிவிசிபிள் 100 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 100/101, 200/102 இந்த மாதிரி 400 100, 2 × 100 200 அந்த மாதிரி. ஓகேங்களா? மடங்குன்னு அர்த்தம் 1:2ன்ற மாதிரி. இப்போ ஒரு காலேஜில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜிஸ்னு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கோட ரேஷியோ மேத்தமெட்டிக்ஸ்,
ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜிஸ்க்கான ரேஷியோ 2:3:4 இருக்குது. இதோட ரேஷியோட சீட்ஸை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 50% இன்க்ரீஸ் பண்ணால் கிடைக்கிற புது ரேஷியோ என்ன? 1:1:1 2:3:4 4:3:2 இல்லை 3:2:4 கேட்குறாங்க. நமக்கு ரேஷியோன்றதுக்கு இங்கே வேல்யூஸ் கிடையாது. ஓகேங்களா? இங்கே வேல்யூவோட சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவாக கொடுத்துருக்காங்க. இங்கே 1:2 100ஆல் மல்டிபிள் பண்ண மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூவும் இன்ட்டு 100 இல்லைனா 50 இல்லைனா 10 இல்லை 5 2 எது வேணாலும் வச்சுக்கலாம். 3 நம்பரையும் காமனான ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணணும் ரேஷியோவுக்கு. ஓகேங்களா? நம்ம 10 எடுத்துக்கணும் மேக்ஸிமம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? 2 × 10 3 × 10 4 × 10 20 30 40. ஓகேங்களா? ஸோ 20 சீட்ஸ் மேக்ஸுக்கு, 30 சீட் ஃபிசிக்ஸுக்கு, 40 சீட் பயாலஜிக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட 50% இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணணும். 20யோட 50%ன்றது 10, 30க்கு 50, 40க்கு 20. இதையும் இப்போ ஆட் பண்ணோம்னா 20 + 10 30, 30 + 15 45, 40 + 20 60. இதை நம்ம ரேஷியோ மாற்றணும்னா முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணணும். ரேஷியோனாலே ஒரு சிம்பிளிஃபை தான். ஓகேங்களா? எவ்வளோ சின்ன நம்பராக ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பராக வருதோ அது வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எல்லாமே 5ஆல் இருக்குங்களா? ஸோ டிவைட் பை 5 பண்ணலாங்களா? 6 5s are 30, 9 5s are 45, 12 5s are 60. இதை 3ஆல் டிவிசிபிள் பண்ணலாம். ஏன்னா 6 3 6 9 12 இருக்குங்களா? 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. இதுக்கு மேலே பண்ண முடியாது ஏன்னா சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்துருச்சு. 2:3:4. ஆப்ஷன் பி 2:3:4. இந்த சம்மில் கொஸ்டினும் 2:3:4 50% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ரேஷியோ கிடைக்கிற ஆன்சரும் 2:3:4. மெஜாரிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து கொஸ்டினும் ஆன்சரும் ஒரே சேமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது தான் ஆப்ஷனாக இருக்கும். இது ஃபுல்லாக 1:1:1 இருக்குது, இதுவும் இருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சி இல்லைனா டி ஏதாவது பிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சின்னதாக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த கொஸ்டினில் 50% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமும் கொஸ்டினும் சரி ஆன்சரும் சரி 2:3:4 ரேஷியோவில் தான் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது ஒரு அனலாஜிக்கல் டைப் கொஸ்டின். அனலாஜிக்கல்னால் வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு காம்பினேஷன் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஸ்கிரிப்ட், இங்கே டேரக்டர். டேரக்டருக்கு ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி செஃப்புக்கு எந்த விஷயங்கள் முக்கியம், மெனுவா, ரெசிபியா, ரெஸ்டாரண்ட்டா, மீலான்னு. பட் இந்த 4 ஈக்குவேஷனுமே செஃப்போட ரிலேட்டடானது தான். ஓகேங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மெனுவும் இருக்கும், செஃப் எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் இருக்கும், மீலுன்றது ஃபுட்டு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே செஃப்போட ரிலேட்டட். பட் டேரக்டருக்கு ஸ்கிரிப்ட் எந்த மாதிரியோ செஃப்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? செஃப்புக்கு ரெசிபி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா மெனுன்றது ஒரு டைட்டில் கார்டு. ஓகேங்களா? ஒரு டேரக்டருக்கு ஸ்கிரிப்டுன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லைனா ஒரு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லைனா பிளான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி செஃப்புக்கு ஒரு ஃபுட்டை எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் இல்லைனா பிளான்ன்றது ரெசிபி தான். ஓகேங்களா? மெனுன்றது ஒரு டைட்டில் கார்டு, எவ்வளோ ப்ரைஸு, என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படின்றதுக்கான டைட்டில் கார்டு. அதே மாதிரி மூவி ஆங்கிளில் பார்த்தோம்னா இது ஒரு டைட்டில், மூவியோட டைட்டில்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெஸ்டாரண்ட்ன்றது ஒரு லொக்கேஷன், ஒரு பிளேஸு, இங்கே தேட்டர்னு வச்சுக்கலாம், சினிமாவுக்கு தேட்டர். அதே மாதிரி மீல்ன்றது ஒரு ஃபைனல் அவுட்கம், இங்கே ஒரு மூவின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெசிபின்றது தான் டேரக்டருக்கு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக, ஒரு பிளானாக அவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாருன்றதுக்கு ஏற்ற மாதிரி செஃப்புக்கு ரெசிபின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் பிளான். அதுக்கு இதுதான் சேமான ஒரு ஈக்குவேஷன். டேரக்டருக்கு ஸ்கிரிப்ட் மாதிரி செஃப்புக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? பட் 4மே இதில் ஆன்சர் ரைட் மாதிரி இருக்கும். அக்யூரேட்டான ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதுதான் இதில் கொஞ்சம் ட்ரிக்கான விஷயம். ஓகேங்களா? 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து 5 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் எந்த அளவுக்கு சிம்பிளாக ஈஸியாக எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்கல் மைண்ட் கால்குலேஷன் வச்சு சால்வ் பண்ணலான்றது இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட்னுவாங்க, ப்ராக்டிஸ் மேக் அ மேக்ஸ் பர்ஃபெக்ட். டெய்லி ஒரு 2 hours ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸ் ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.